இங்க நம்ம சோழன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவ ஆஃபீஸ் பார்க்க வந்த இடத்துல, நிலாவும் பார்த்தீங்கன்னா, சோழன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி, "நீங்க அண்ணன்கிட்ட பேசினது தப்பு. கொஞ்சமாவது நீங்க யோசித்து பேசுறீங்களா? என்னதான் அண்ணனா இருந்தாலும் இப்படி பேசுவீங்களா? அண்ணன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும்." அப்படின்னு சொல்லியும் தான், நம்ம மரமண்ட சோழனுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னலாம் பேசினாங்கங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. எங்க டாக்டரும் பார்த்தீங்கன்னா, நம்ம வானதிக்கு அவங்க ஸ்கூட்டிய குடுக்கையும், வானதியும் பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டு ரொம்பவே புடிச்சு போய், "ரொம்ப நல்லா இருக்குது டாக்டர். பணம் எவ்வளவு என்ன ஏதுன்னு கேட்டது மட்டும் இல்லாம, என்னாலலாம் உடனடியா குடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் குடுக்க முடியும்னு" சொல்லியும், டாக்டரும் பார்த்தீங்கன்னா, "அதுக்கு என்ன பரவால்ல. நீங்க கொஞ்சம் கொஞ்சமாவே தாங்கன்னு" சொல்லிட்டு கையில குடுத்துட்டு போயிருவாங்க. இங்க நம்ம பாண்டியும் பார்த்தீங்கன்னா, வானதிக்கு சர்ப்ரைஸா இந்த ஸ்கூட்டிய குடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு, அதுக்காக அவ்ளோ சந்தோஷமா நம்ம வானதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இங்க வானதியும் வண்டியில வர்றத பார்த்துட்டு, நம்ம பாண்டி பாத்தீங்கன்னா, "இது யாரோட வண்டி?" அப்படின்னு கேட்டு, நீங்க வானதி பாத்தீங்கன்னா, "டாக்டர் கார் வாங்குனதுனால இந்த வண்டிய எனக்கு குடுத்துட்டாங்க. சரி வந்து பாரு வண்டி எப்படி இருக்குன்னு." உடனே பாண்டி செக் பண்ணிட்டு, "வண்டி ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பார் போல. பழைய மாடல்." அப்படி இப்படின்னு சொல்ல, "எனக்கு தெரியும் நீ நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன்னு. உன்கிட்டயும் நான் வண்டி எவ்வளவு நாளா கேட்டேன். உனக்கு தான் என் மேல அக்கறையே இல்லையே." அப்படின்னு சொல்ல, உடனே கடையில வேலை பார்க்குற அண்ணன் பாத்தீங்கன்னா, "யாருக்கு அக்கறை இல்ல? அண்ணனுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டி சர்ப்ரைஸா நம்ம வானதிக்குன்னு வாங்கி வச்ச வண்டிய பாத்தீங்கன்னா காட்டுவாங்க.